ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட எங்கள் ஊரில் இருக்கிற திருபுவனம் கமுகரேஸ்வரர் கோவிலோட 3 கோபுரத்து மேலே தான் ஏற போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சில இடத்துல ஒரிஜினல் வாய்ஸ் இருக்காது, அதாவது பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா அங்கே ஒரே சத்தம், காற்றடிக்கிற சத்தமாக தான் இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கும்பாபிஷேகத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் எடுத்தேன். சில காரணத்தினால கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோடு பண்ணுறேன். நம்மெல்லாம் நிறைய பேருக்கு கோபுரத்து மேலே ஏறி பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம ஊர் அப்படின்னு நினச்சிருப்போம். அதே மாதிரி தான் நானும் எங்கள் ஊரை பார்க்குறதுக்கு இந்த கோபுரத்து மேலே ஏறணும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏற போகிறேன். ஆனால் பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷன் கிடைக்காம தான் நாங்களே ஏறணும். இந்த வழியை பார்த்திங்கன்னா சாரத்தெல்லாம் அங்கங்கே கழட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. மேலே ஏறி விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்கே வேலை செய்கிறவங்க தான் பொறுப்பாயிடுவாங்க. கோவிலுக்கு கெட்ட பேராடுன்னு அங்கங்கே கழட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கில்ல தம்பி, இது என்னமோ குட்டியாக தான் இருக்குது. இறங்குறது வேணே இறங்கு. எங்கேருந்து கிராப் பண்ண போற? இறங்கி வேணா. எவ்வளோ நேரம் வீடியோ போகுது? டெலிட்லாம் பண்ணலை. செய்யறது தாராசுரம் சொந்த ஊரி தான். இந்த கோபுரம் ஏறி இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்து சச்சிதானந்த கோபுரம், அதாவது மூலவர் இருக்கிற கோபுரம். இது ஏறிட்டு அடுத்து ராஜகோபுரம். நல்லா ஓரளவு இருக்குது. ஏறலாமா? ஏறதை பற்றி பயம் இல்லை. நீ இது எப்படி ஏறணும் இது இல்லாமல் கீழே போனா ஒரு சுத்தம் பாருங்க தலைய. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பொறுமை. நீ நவுற நீ.
இரு தம்பி இருண்ணா உட்கார் நவுற ஆடுறான் என்ன செல்ல தள்ளி விட்டுருவ போல இருக்கு. ஒரு வழியாக மூலவர் இருக்கிற கோபுரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கே நம்ம மேலே நின்றுருந்தோம்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியுது, உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் உட்காந்து தான் இந்த வீடியோவே ஃபுல்லாக எடுத்தேன். அங்கே மேலே உட்காந்து யாரா கூப்பிட்றா யானை நெகட்டிவாகவே பேசுறீங்க. அவர் ஏறும் போது நான் ஏறுவாரா இது என்னதுண்ணா இறங்கும் போது எப்படி இறங்குறீங்க தெரியுமா ஜி? இங்கே பாருங்க, ஏறின பொசிஷன்ல ரிட்டர்ன்ல இறங்கணும், இப்படி இறங்கக்கூடாது. மேலத்துக்கு அப்புறம் தெரியாது. இல்லை ஏண்டா அவங்களால ஏற முடியலையா? மேலேருந்து பாருங்க, அந்த எங்கள் ஊர் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஊரான திருவிடைமருதூர் தேர் நிற்கிறது முதற்கொண்டும் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சாரங்கபாணியோட கோவில் கோபுரம் வந்து சின்னதான்னு தெரியுது. ரொம்ப கவனித்து பார்க்கணும். இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஏன்னா நாங்கள் ஏறும்போது செம்ம வெயில், மணி 2 இருக்கும். அப்போ பயங்கரமான வெயில். விளக்கமாக இருந்துச்சு. எனக்கு எடுத்து அவங்களும் கொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ மந்திரம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு மருந்து குடிக்கிறதுனா கும்பாசத்தப்போ ஏறினப்ப டவரே கிடையாது. இது ஒரு டவரு, ஒரே டவரால இருக்கு. நான் ஏதோ தானியம் போட்டு வச்சுருக்கேன், நவதானியம். நம்ம கடை தெரியுதா மாடி? நானே பயந்துக்கிட்டே வைக்கிறேன், ஏன்னாச்சும் கத்திடுவானான்னு. ஒருமை அண்ணா நீங்கள் இறங்குங்கண்ணா, சல்லுன்னு இறங்கிடுங்க. நீங்கள் பயமாக போயிட்டு ஏறி சாரங்கபாணி கோயில், விட்டல் கோயில் தெரியுது இங்கே. காற்று வரலாம். சாரங்கபாணி கோயிலும் தெரியுது அங்கே பாருங்க. என்ன இருந்தா போகாதானே, வெயிட் பண்ணு. நான் இறங்குறேன். எனக்கு தலைலாம் ஒன்றும் வீடியோ அப்புறம் எடுத்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம்டா, எதுவுமே ஆகாதுடா, பயப்படாதடா. மேலே ஒரு ஃபோக்கஸ் காட்டலாம். கடைசி நான் என்னை எடுத்துக்கல பற்றியா? அந்த ஜங்ஷனில் வந்து எடுத்துக்கிறியா? நீ இறங்க, அதுக்கிட்ட வந்து நின்று அப்படியே நீ இறங்கி முடிச்சோன்னா நான் ஒரு ஃபோக்கஸ் இப்படி கொடுக்குறேன். வரீங்களா ப்ரோ? ப்ரோ லாகெல்லாம் எடுத்தது நானே நாய் மாட்டேன். பாருங்க கெத்த கையிலே தூக்கிட்டு வேட்டி இருக்கு தெரியுமா? வேகமாக இருக்கும். வேகமாவா? டேய், இந்நேரம் ஃபோனை தள்ளி விட்டுருப்பா தெரியுமா? நீ அதுக்குள்ளே உடஞ்சிருக்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. போ 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 நிற்காத போ. கலர் வந்து இந்த அவுட்டு கட்டுவாங்க அதெல்லாம் இது கலரிங் ஏதோ யாரு சபதி என்னன்னு தெரியல. டிரைவரே 21வது நாள் போட்டு விட்டுருவோம். இறங்குவோமா? இறங்கிடலாமா? இறங்கு. கால் நடுங்குது வேற. கவரே ஆக மாட்டாடா நீனு. இருட்டா இருக்கு. ஏய், பிடிச்சமா தாண்டா இருக்கு, நீ தாண்டா கவர் ஆக மாட்டா. அதில் இதை எடுத்து யூடியூப்பில் போட போகிறோம். ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆமாம், ஒரு வழியாக ஏற முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏறியாச்சு. ஏன்டா அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆகிட்டாங்க?
நானே டக்குன்னு இறங்கிட்டேன் ராஜா கத்துன ஒன்று. நான் வந்தேண்ணா வரமாட்டேன்னு தான் அடம் பிடிக்கிறேன். ரொம்ப ஹைட்லாம் எனக்கு தெரியலடா இது ஒன்றும். ஹைட்டு ரொம்ப இல்லை, பட் தஞ்சாவூர் கோபுரத்தில் ஏறி பார்க்கணும். அது வேற இடம் உனக்கு காசு. ஆனால் தஞ்சாவூர் கலசத்தோட இந்த கலசம் சின்னது. ஒரே இருட்டா இருக்கு. தர்த்தனாமூர்த்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே வயாலி இங்கே வயாலி. இப்படி பார்த்தா தாண்டா தெரியும். வீடியோ கண்டுட்டே மாடா சோழ தேசத்தை. இது இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன்ல, இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். மூலர் கோபுரத்தை முடிச்சு அடுத்து நம்ம ஏற வேண்டியது வந்து ராஜகோபுரம் தான். இதுதான் பிரச்சனை. அதுகிட்ட பூமி அப்படியே ஒரு மழை இப்படி வளைய ஆரம்பிச்சிருக்குண்ணே. சரி சரங்க பண்ணி எப்போ இந்த வெயிலையும் தெரியும். இந்த ராஜகோபுரம் ஏறுறதுக்கு வந்து வெளிலேருந்து ஏற பர்மிஷன் கிடைக்கல. ராஜகோபுரத்தில் உள் சைடு, அதாவது மண்டபம் வழியாக தான் குகை மாதிரி இருந்துச்சு, அந்த வழியாக தான் ஏற முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மேலே போகணும். லைட் அடிச்சுட்டே போங்கப்பா. வீடியோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல வந்து வெளிச்சம்லாம் கவர் ஆகாது, அந்த அளவு இருக்குது. பயங்கரமாக இருக்குது, வவ்வால் நிறைய இருக்குது. வவ்வால் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. படியை பார்த்துக்கினீ போதும் தனியாக போ. லைட் அடிச்சுட்டே வாப்பா. பாம்பு இருக்கு, இந்த பைத்தியம் போயிட்டு இருக்குண்ணா. எங்க வேற எதாவது பாம்பு இல்லை. வா தம்பி இப்போ. கேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க. ராஜா எங்க? லைட் அடி. இங்கேதான் மாப்பிள்ளை இருக்கான் போல. ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்க, இதுதான் கோவிலோட மெயின் கோபுரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊரோட கடத்தெருவுலேருந்து எல்லாமே தெரியுது. ஒரு சுற்றி கொண்டு வரேன் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவிலோட 3 கோபுரத்தையும் கவர் பண்ணி நல்லா வீடியோ எடுத்துருப்பேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.